ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நேர்த்தியாய் இந்த ஆண்டவர் 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தில் ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறபடினாலே இந்த உபவாச நாளிலே தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். உபவாசத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, புலம்பலோடு கூட, வாஞ்சையோடு கூட, ஜபத்தோடு கூட, விண்ணப்பத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திற்கு வருவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆக நம்முடைய பாடல் புத்தகத்திலே நம்ம எல்லோருமாய் 99வது பாடல், நேசரே உம் திரு பாதம், ஆண்டவரே நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி, உம்மை தேட வந்திருக்கிறேன் என்று சொல்லி, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடுவோம், நேசரே உம் திரு பாதம் என்று சொல்லி. தேங்க்யூ. அல்லேலூயா. உம்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமென் ஆமென் ஆமென். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நேசரே சொல்லுங்க, நேசரே நிம்மதி எல்லாருமாய் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆண்டவரே, ஆர்வமுடன் வந்திருக்கிறேன். ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. எல்லோருமாய் அடைக்கலமே அதிசயமே. அதிசயமே ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உம் வல்ல செயல்களை நினைத்து பார்த்து உம்மை துதிக்கிறேன். தேங்க்யூ. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாருமாய் நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லோருமாய் வல்லவரே வல்லவரே
நல்லவரே நல்லவரே ஆராதனை 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 Thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்திலே எல்லாவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு கூட ஆண்டுடைய சமூகத்திற்கு நாம் வருவோம். Thank you, Lord. எத்தனை எண்ணல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 ஆராதனை. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் இங்க வந்திருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க ரத்த பந்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தேர்வை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க ஏரியாவை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடி பாரத்தோடு கூட நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy and loving Heavenly Father, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். we give you thanks for this blessed afternoon moment that you give. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Oh Father, we surrender our soul, spirit and body into your loving hands. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. You take complete control of us, lead us and guide us. இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த நாள் ஆண்டவரே. So this Friday is graciously been given by you to us. இதை ஆண்டவரே இங்க வந்து அநேகருக்காக ஜெபிக்க ஒரு கூட்டி ஜனங்களை நீர் அழைத்து வந்திர நன்றி சொல்லுகிறோம். We thank you that you have chosen a pile of people in order to pray and worship your name. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We send all the men of God who have been watching this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless each and everybody who shares and subscribes to our channel. உம்முடைய அன்பின் கரம் இமட்டுமாய் எங்களோடு கூட இருந்தது, இனிமேலும் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. For your loving hands was with us all this while, and we believe that it will continue to be with us. ஆவியான தேவனே, எங்கள் எல்லாரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும். Holy Spirit God, take complete control and lead us. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor and dominion. இந்த மாதத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிறவங்க, ஆண்டவரே திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சிறு கை குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We send each and everybody from the little one to the elder people of all those who celebrate their birthdays and wedding days. இந்த 25 நாட்கள் எங்களை காத்து வந்த தேவன் இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறேன். நன்றி சொல்கிறோம். We give you thanks that you've led us சொல்லுங்க for எல்லாருமாய். the past 25 days. நன்றி, நன்றி ஆண்டவரே.
நன்றி, கோடா கோடி நன்றி ஆண்டவர். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor, and dominion. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Thank you, Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறதுனாலதான் இந்த ஜூலை மாதத்தில் நாம 25ஆம் தேதி காணும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட நாளை நமக்கு கொடுத்த தேவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆகவே தேவ தூதர்கள் அவரை எப்படியெல்லாம் துதித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில பார்க்கிறோம். ஆகவே நாமும் தெரிந்த வார்த்தைகளை வைத்து தேவனை துதிப்போமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இதத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை துதித்திருக்கிறோமா? தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஆகவே நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்திருக்கிற எனக்கு இங்கதான் நிம்மதி ஆண்டவரே, இங்கதான் எனக்கு சந்தோஷம், இங்கதான் எனக்கு சுகம். ஆகவே இந்த தேசரின் பாதத்தை அறிந்து தேடி வந்திருக்கிற என்னை தேடி என் இயேசு வந்திருக்கிறார். ஆகவே ஒரு துதி ஸ்தோத்திர பாடலை பார்க்க போகிறோம். 167வது பாடல். இயேசு என்னோடு இருப்பது நினைச்சுட்டான் என்னோட என்ன பண்ணுதாமா? துள்ளுதான். துள்ளி என்ன சொல்லுதான்? நன்றி சொல்லுதான். 167. Thank you Lord. Thank you Jesus. நன்றி அப்பா. ஆமா. Thank you. ஆமா. Thank you Lord. நன்றி 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 நன்றி. Thank you Lord. Thank you. Wow. Glory இருப்பதற்காக நன்றி. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லா 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 ஆஹா ஆஹா ஓ லா 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 லா. Thank you, thank you. வா அவளை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டாக பாதத்தில் வைத்து வந்திருக்கிறோம். அது வைக்கும்போது மறையும் ஆண்டவரே. நன்றி. Thank you, Lord. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. உன் பைகள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா எங்கெல்லாம் தொழுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எங்கெல்லாம் தொழுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. Thank you. பக்கத்து கசப்பு எல்லாம் பனிப்போல மறையுதம்மா. Amen. பாடுகிற சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. பகவை கசப்புகள் எல்லா பொறாமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஒழியட்டும். Thank you.
கல்வரி கசப்பு எல்லாம் பனிபோல மறையுதம்மா. பாடுக சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. பாடுக சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமானும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமானும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுடன் தொழுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுடன் தொழுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. உலக ஆசையெல்லாம் உங்களோடே மறைவிடம்மா. உறவு பாசமெல்லாம் வா நாம் மறையாய் தோன்றுகிறது. இந்த உறவு மட்டும் போதுமப்பா. உலக ஆசையெல்லாம் கூட்டோடு மறையுதம்மா. உலக ஆசையெல்லாம் உன்னோடு மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமானும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமானும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுடன் தொழுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுடன் தொழுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. லா, 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 லா. லா, 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 லா. அல்லேலூயா. 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 இயேசு நம்மோடு என்னோடு இருப்பது நினைக்கும் போதெல்லாம் என்ன ஆகுதுமா? சந்தோஷமா மனம் துள்ளுது. துள்ளி உடனே என்ன சொல்லுதான்? தேவனுக்கு நன்றி சொல்லுதான். ஆகவே இந்த நாளையை கொடுத்து தேவனுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் செலுத்துவனுமாய் கண்கள் மூடி கரங்களை உயர்த்தி அப்படியே நன்றி சொல்லி பாருங்க. ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த வருஷத்தையும் இந்த மாதத்தையும் இந்த ஆண்டையும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்க, நன்றி. நிறைய பர்த்டே, நிறைய திருமண நாட்கள் இதெல்லாம் காணும்படி கிருபை செய்து அதற்காக நன்றி. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹalleluya. Yes, open your mouth and say thank you Lord. நன்றி ஏசப்பா. ஆமா, குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார், நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு நாள் இல்ல, எத்தனையோ பேர்கள் அதிகமா வெளிவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்க. ஷவுட் பண்ணுங்க, சத்தமா நன்றி சொல்லுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி. தேவனை துதித்து தேவனுக்கு நன்றி சொல்லும் போது இன்னும் பல நாட்கள் நம்மை வாழும்படிக்காய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆக இப்போது பாருங்க, ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனம் ஸ்டே வித் ஜீசஸ். இன்னைக்கு பார்க்க போற பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Proverbs chapter 3 verses 10. எடுத்துக்கோங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Thank you Lord. நன்றி, 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 நன்றி. Proverbs 3:10. கன்னடா, இங்கிலீஷ், தமிழ். So wisdom will come into your heart, and knowledge will be blessed to your soul. Amen. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் அலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். Proverbs 3:10 சொல்லப்படும். ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ Proverbs 3:10. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ನಿನ್ನ ಕಣಜಗಳು ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ತುಂಬುವುದು, ತೊಟ್ಟಿಗಳಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವು ತುಂಬಿ ತುಳುಕುವುದು. Yes, களஞ்சியங்களில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாருங்க, Proverbs 3:10. Then your barns will be filled with plenty, and your waits will be bursting with wine. Yes, hallelujah. Hallelujah. நம் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டுல ஒரு ராசின்னு சொல்லி எது வந்தாலும் என்ன பண்றோமா? நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இதை ஆசீர்வதித்து தாங்க. வசனம் அதான் சொல்லு, இதோ தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை அவர் கூட்ட மாட்டார். நான் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன். நீ என்ன வாங்கிட்டு அதை ஆசீர்வதிப்பேன். மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது கூட நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம், அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆக இந்த வேளையில தேவனை துதித்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் அநேக கருத்துக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்குது. ஆக ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து
முதலாவது ஊழியக்கார பிள்ளைகளுக்காக அவங்க குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னா தேவனுக்கென்று அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த நாட்களை பாருங்கம்மா, ஊழியக்கார பிள்ளைகளுக்கே பலவீனங்கள் மத்தியில நாட்கள் சுகர், கேன்சர், எல்லாருக்கும் பிபி, அதிகமான ஒரு நோய்கள் அதிகமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளை கூட தேவன் மாற்ற அவர் நல்லவரா இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, ஊழியக்காரர்களும் அவங்க மனைவிகளும் பிள்ளைகளும் ஃபாதருங்க, அவங்க சிஸ்டர்ஸுங்க, அவங்க பேரண்ட்ஸுங்க எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்க பணிக்கென்று ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க அவங்களை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியிருக்கிற சுந்தரி சுருக்கமா நம்ம ஜெபம் பண்றோம். நீண்ட நேரம் எடுக்க வேண்டாம். நம்ம ஆன்லைன்ல இந்த பிரேயர் போயிட்டு இருக்கிறதுனால வேற வார்த்தைகள் இல்ல, வெறும் ஃபாதர்ஸ்களுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக, பாஸ்டர்களுக்காக ஆண்டவருக்கு திறப்பு கொடுத்து சுந்தரி ஜெபம் பண்றோம். மத்தவங்க தயவு செய்து கண்களை மூடி, ஆமா ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் பரலோகத்தில் தேங்க்யூ. நன்றி நன்றி எங்களை உண்டாக்கினவரும் எங்களை ஒருபோதும் மறவாத தேவனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில சுவாமி, இந்த வெள்ளிக்கிழமை அன்று சுவாமி, உம்முடைய சமூகத்தை தேடி நாங்க வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளில ஆண்டவரே, அப்பா, எல்லா ஊழியக்கார ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, ஊழியர்களை அவங்களோட மன தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீங்க. அவங்க தேவைகள் எல்லாம் என்னவென்று நீங்க அறிந்திருக்கிறீங்க. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சுவாமி உன் அன்பு கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. அவங்க ஊழிய பாதையில வருகின்ற எல்லா தொல்லைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றும் சுவாமி உன் பாதத்துல வைக்கிறோம் ராஜா. எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு சுவாமி ஊழியத்துக்கு போகும்போது வசதியும் இல்லாத இருக்கலாம் சுவாமி, பண தேவைகள் இல்லாத இருக்கலாம் சுவாமி. எல்லா ஊழியக்காரர்களையும் சுவாமி ஆண்டவரே நீ பொறுப்பெடுத்துக் சுவாமி. அப்பா, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் போது சுவாமி அவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க. அப்பா, ஒவ்வொரு ஃபாதர்களையும் சிஸ்டர்ஸையும் கன்னியாஸ்திரிகளையும் ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் எடுத்து சொல்றாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. நன்றி நன்றி. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவன் எல்லா ஊழியக்கார பிள்ளைகள் மேலும் விசேஷித்த ஆவியை வைத்து அவர்கள் நடத்துவார். அடுத்ததாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த நம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்கள், எல்லா தேசங்களிலும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு தெரியல. ஆனா தேசத்தை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க, எங்கள் தேசத்தின நிம்மதியை தாங்க. நிறைய தேசங்களிலே ஜாதி பிரச்சனைகள், மொழி பிரச்சனைகள், இதோ கிறிஸ்டானிட்டி இது அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் கர்த்தர் நம் தேசத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அப்போ நம் தேசங்களுக்கும், நம் எல்லைகளுக்கும், நம் தேசத்தை ஆளுகிற எல்லா பெரியோர்களையும் அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் குடியிருக்கிற எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் வாழ்கிற இந்தியா தேசத்தை, நாங்கள் இருக்கிற பெங்களூர் தேசத்தை, நாங்கள் இருக்கிற கர்நாடகா தேசத்தை, நாங்கள் இருக்கிற தெருக்களை, ஆண்டவரே, எங்கள் தெருக்களை எடுத்து நடத்துகிற, எங்கள் தேசத்தை எடுத்து நடத்துகிற எல்லா பெரியோர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா, தொடுங்க தொடுங்க தொடுங்க. எல்லா தேவைகளை சந்திங்க. நிறைய டிராபிக் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் டிராபிக் ப்ராப்ளம் தகப்பனே, நல்ல வழிகளை கர்த்தர் வகுத்து கொடுக்கிறமைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஏற்றுதல் தாழ்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. என் ஆவியானவரே, எங்க தேசத்தின் மேல் உள்ள கரைகளை வையுங்க ராஜா. ஓ காட், எங்க தேசத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் எங்க தேச எல்லை வரைக்கும் என் கர்த்தருடைய நாமம் தொனிக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தரே இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. அடுத்ததாக நம்ம எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத காரியங்கள், அவங்க சம்பாதிக்கிற சம்பாதனை நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கணும் சொல்லிட்டு நாளில பாருங்க, ஒரு மகள் ரித்திகா என்ற ஒரு மகள் வேலையெல்லாம் கையில கிடைச்சிட்டு இருக்குது. இது இந்த 21ஆம் தேதி அந்த மக்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். ஆனா நிறைய ப்ரோசஸ் போயிட்டு இருக்குது. அந்த மக்களுக்கு என்ன தடை என்று தெரியல.
எல்லா பிள்ளைகளும் செலக்ட் ஆகி ஒரு ஐந்து பிள்ளைகளை மாத்திரம் அப்படியே வச்சிருக்காங்களா கர்த்தர் அந்த மக்கள் ரொம்ப விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆன்லைன்ல பிரேயர்ல பார்த்து அதிகமாக ஜெபம் பண்ற மக்கள். ஆகவே ரித்திகா என்ற ஒரு வாலிப மக்களுக்கு நல்ல வேலைகளை கிடைக்கணும், எல்லா ப்ரோசஸும் நல்ல விதத்துல நடக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்காகவும் இன்னும் நம்ம பிள்ளைகள் வேலை செய்கிற காரியங்களை கருத்துல ஒப்பு கொடுப்போம். சம்பளங்கள் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் இல்லாத இருக்கிறது. ஆண்டவரே இப்பப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருகிற நாட்களில் எல்லாருக்கும் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் தொடங்க போகிறது. அந்த டிகிரி பிள்ளைகளையும் இந்த ஆண்டவரே நல்ல நல்ல வேலைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல வேய்ப்பை தாங்க. முக்கியமாக திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை தாங்க என்று சொல்லி ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து வசனம் சொல்கிறது, நான் ஏற்ற துணையை தருவேன் என்று சொல்லி அந்த ஏற்ற துணைக்காக நிறைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய இஷ்டங்களுக்கு எந்த வழிகளுக்கும் போகாம என் கர்த்தர் காமிக்கிற ஏற்ற துணை என்று அநேக ஊழியக்கார குடும்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவங்களை ஒப்பு கொடுப்போம். முக்கியமாக திருமணத்துக்காக ஆயத்தமாய் இருக்கிறதான அன்பு மகன் சுந்தருடைய முழு குடும்பத்தை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரம் அந்த பிரீத்தம் மேல இருக்கட்டும், அந்த அன்பு மகள் மேல இருக்கட்டும், கர்த்தர் கரம் பிரியா மேல இருக்கட்டும். தேவ கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த திருமணத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாமா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் கொடுங்க. ஆமா, 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல வைங்க. நிறைவு கூறுங்க வாழ்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற துணை ஆண்டவரே, ஏற்ற வரங்களை காண்பீங்க, ஏற்ற வேலையை கட்டளையிடுங்க. மகன் ரித்திகாவுக்கு ஆண்டவரே ஏற்ற வேலையை தாங்க, மகன் சிந்தாவுக்கு நல்ல வேலையை தாங்க, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாங்க ராஜா. சம்பளங்களை ஆசீர்வதித்து கொடுக்க தகப்பனே, ஆண்டவரே உயர்வை தாங்க ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கடுமையாய் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சாலரி உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீ அப்படியே செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. எல்லா வாலிப பிள்ளைகளும் இங்கு வந்திருக்கிற எல்லா தாய்மாட வாலிப பிள்ளைகளும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற மகிமை இந்த நல்ல பிதாவே. எவ்வளவு விசேஷமாக நிறைய பேருக்கு கோல்டு ஜரம் ஒவ்வொரு பேரை படிக்கிற தேசத்தை அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவ கிருபை இந்த பிள்ளைகள் மேல தங்கியிருக்கும். எத்தீஸ் என்ற ஒரு வாலிப மகன் நேற்று தினத்துல நம்ம ஐயாவுக்கு கிடைச்சிருக்கிறாப்ல, சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாப்ல. அந்த மகனுக்கு டயாலிசிஸ் ஆயிக்கொண்டிருக்கிறதா, காலையிலும் மாலையிலும் 2 டைம் அந்த பிள்ளைக்கு ஆயிக்கொண்டிருக்கிறதா. ஆகவே இந்த பிள்ளைக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் இந்த வயது வரைக்கும் எவ்வளவு பலவீனங்கள் நம்மை தாக்கினாலும் தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். என்ன ஒரு கருத்துக்காகனா, நம்ம ஐயா கூட அந்த டயாலிசிஸ் ஆகி தேவன் இந்த நாள் வரைக்கும் காத்து கொண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வாலிப மகனுக்கு பாருங்க, காலையிலும் மாலையிலும் இந்த மகனுக்கு டயாலிசிஸ் நடக்குதா. அந்த மகனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல எத்தீஸ் என்ற ஒரு சகோதரன், எத்தீஸ் என்ற சகோதரன் அதே போல பாருங்க, இந்த நாட்களிலே வியாதிப்பட்டிருக்கிற ரெஜினா என்ற ஒரு சகோதரிக்கும் அவர்களுக்கு வயிற்று வலி இருக்குது. அவர்களுக்காக வந்தனா என்ற சகோதரிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதா. அம்மா குமாரி என்ற சகோதரிக்கு கை கால் வலிகள் இருக்கிறது. சாண்ட்ராக்கும் சாமுவேலுக்கும் லெமியலுக்கும் என்ன இருக்கு தெரியுங்களா, ஜுரம், அதிகமான ஜுரம். ஆரோனுக்கும் ஜுரம். ஆகவே இப்படிப்பட்ட பலவீனங்கள் எல்லாம் ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம தினப்பட நிறைய பேருக்கு அதிகமான பலவீனங்கள் இருக்கிறது. இந்த கை கால் வலிகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடணும். எத்தனையோ பேருக்கு பிபி, சுகரு, தைராய்டு இருக்கிறது. ஆகவே கையில் என்ற குழந்தைக்கு ஜுரம், அந்த கையை ஜெபம் பண்ண போகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் சகோதரி மேரி பிரகாஷ் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடட்டும். கச்சிதமாக இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடட்டும். ஜெயமாக இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடட்டும். அதே போல நம்மத்தில் இருக்கிற ஜெசியமாக இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடட்டும். குமாரியமாக இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடட்டும். சுந்தரிக்கு இருக்கிறதான பலவீனங்களை மாற்றி போடட்டும். மேரியமாக இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடட்டும். கர்த்தரின் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் பலவீனங்களை மாற்ற வேண்டும். எல்லாமே நார்மலா இருக்கணும் என்று சொல்லி அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலவீனங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வயிற்று வலினா வயிற்று மேல உங்க கரங்களை வைங்க. கை வலிகள், கை கால் வலிகளுக்கு உங்க கரத்தை வைங்க. கர்த்தர் உங்கள் வழியா அற்புதங்களை செய்வார். என் நாமத்தினாலே இதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நோயை என்னை விட்டு போ என்று சொல்லுங்க. நிச்சயமாய் தேவன் செய்வார்.
செய்வார். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் படித்த ஒவ்வொரு பேர்களையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு பிள்ளைகள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் மேல் மனம் இறங்குங்க ராஜா. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சௌக்கியத்தை தாங்க ராஜா. சம்பூர்ணமான விடுதலை தாங்க. கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி ராஜா. கொடான கொடி நன்றி 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 ஏசப்பா, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அந்த கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளுக்கு நான் விடுதலை தாங்க. நீர் இந்த பிள்ளைகளுக்கு நான் மன நிம்மதி தாங்க. நீங்க இந்த பிள்ளைகள் கண்ணீர் எல்லாம் தொடிங்க. ஒரு சின்ன பலவீனம் அதிகமாய் நம்ம வேதனைப்படுத்தி விடுகிறது. ஒரு பல்வலி இருக்கட்டும், காது வலி இருக்கட்டும், கண் வலிகள் இருக்கட்டும், தலை வலி இருக்கட்டும், நம்ம அதிகமாய் பாதிப்புக்குள்ள கொண்டு போகிறது. ஆனா நிறைய பேருக்கு எவ்வளவு வியாதிகள் பாருங்க. இவ எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். இசப்பா, இந்த நோய்கள் எல்லாம் சுமந்து இன்னும் நிறைய பேர் படுத்து படிக்காவே இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்க கிருபையினாலே அவர்களை எழுப்பும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு சுகத்தை பண்ணும் ஆண்டவரே. நிறைய பேருக்கு பெரிய பெரிய வியாதிகள் வந்து பணமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க ராஜா. உங்க கரம் அந்த பிள்ளைகளோடு இப்படி இருக்கட்டும் தகப்பனே. எங்க மத்தியில் இருக்கிறதான ராதாகிருஷ்ணன் ஐயா இன்னும் ஐசியூ வார்டுலயே இருக்கிறப்பல ஒரு பிபி அனந்த கிருஷ்ணன், அவர் பாருங்க, ஒரு பிபி வந்து தலைக்கு பிரேக் வரைக்கும் அடிச்சு இதோ 2-3 வாரம் ஆச்சு, இன்னும் ஐசியூ வார்டுல இருக்கிறப்பல. தேவனுடைய கரம் இப்பேற்பட்ட பிள்ளைகள் மேல எல்லாம் இருக்கணும். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட்டுங்க, நிறைய மெடிக்கல் ஸ்டோர் வெளியே பாருங்க, எவ்வளவு பேருக்கு மாத்திரை மருந்து வாங்கி இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்க கிருபை எல்லாருமே இறங்கட்டும் ஆண்டவரே. பாரத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே, இந்த வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய பேஷண்ட்டுங்க ஆண்டவரே, மன இறங்குங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, ஆம்புலன்ஸ்ல போகிற நிறைய பேஷண்ட்டுங்க பயத்தோடு போவாங்க ராஜா. அவருக்கு மேல் மனம் இறங்குங்க தகப்பனே. நீர் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. நீர் அவர்கள் பலப்படுத்துங்க தகப்பனே. தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. எல்லா நோய்களையும் மாற்றுங்க தகப்பனே. நீரே மாற்றுகிறமைக்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க வீட்டுக்கு வராத ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மனம் இறங்குங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் கண்ணீர் எல்லாம் தொடங்குகிறது. நீரே ஆசீர்வதிக்கிறமைக்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்க தழும்புகளால குணமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாத்திரை மருந்துகள் இயேசுவின் ரத்தமாக உடலாக மாறட்டும் தகப்பனே. நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறமைக்காக மக்கள் நன்றி. பிரேமிக்கு இருக்குதான பிபி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த வாலிப மகளுக்கு இருக்கிற எல்லா டென்ஷனையும் மாற்றி போடுங்க தகப்பனே. அப்பா, லில்லி ஆண்டிக்கு இருக்கிற பிபி பிரஷரை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அவங்களுக்கும் நார்மலாய் மாறட்டும் தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, மீதி இருக்கிற நேர நிமிஷங்களா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை போஷிக்கிறவர் நீரா இருக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பேசுகிற ஊழியரை மறைத்து எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உலக காரியமாய் பேசி பேசி நிறைய பேர் அவங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு மனம் உடைந்து இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில ஆறுதல் உண்டு, உடைய வார்த்தையில சுகம் உண்டு, உடைய வார்த்தையில பலன் உண்டு, உடைய வார்த்தையில ரட்சிப்பு உண்டு தகப்பனே. அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே, பர்த்டே மற்றும் திருமண நாளை சந்திக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நிறைய பேர் வீட்டுல கணவன் மரித்திருக்கிறாங்க, மனைவி மரித்திருக்கிறாங்க, பிள்ளைகள் மரித்திருக்கிறாங்க, பெற்றோர்கள் மரித்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நினைவு நாளாய் வைத்து ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. ஆரோக்கியநாதன் தரிசனமேறி குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. அப்பா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஆறுதலை தந்தமைக்காக உமக்கு நன்றி. அப்பா, ஆண்டவரே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய பர்த்டே தாயாரை ஆசீர்வதிங்க. நேற்று திருத்த அவங்க கணவருடைய பர்த்டே, அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நாளை தினம் மனித பர்த்டே, மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடுத்த நாள் இயேசுராஜா பர்த்டே, கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னொரு ஆண்டை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா, பேசுகிற தாசனோடும் எங்களோடும் எங்க எல்லாரோடும் இந்த ஆண்டு
ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வாழ்வு தரும் வார்த்தை கொடுத்து பேசுங்க தகப்பனே. என் பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றும் இந்த கருத்திருப்பு கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி உங்க கருத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலனையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி. விசுவாசித்து ஜெபம் பண்ண ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்கள். நாம விசுவாசித்து வேதத்துல பார்க்கறதுல ஒரு தாயார் ஆண்டர்கிட்ட போயிட்டு நின்னு கேக்குறாங்க, ஆண்டவரே என்னுடைய மகள் ரொம்ப ஜுரமா இருக்கிறா, அவளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க சுகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்ப ஆண்டவர் அவங்க அந்த அம்மா கிட்ட விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கா சொன்னாரா, நானே என் பிள்ளைகளுக்காக இந்த அப்பத்தை வச்சிருக்கிறேன், நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயோ அப்பா அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை இருக்குது இல்ல, அந்த துணிக்கை கொடுங்க என்று சொல்லி அந்த தாயார் ஜெபம் பண்ணாங்களாம். பாருங்க அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம். அவங்க விசுவாசத்தை பார்த்து அந்த தாயார் நம்பிக்கைக்கு மாறாக பெரிய அற்புதத்தை நம் மகளுக்கு செய்தாராம். அது போலமா நம்ம விசுவாசம் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்காய் தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தோடு கூட வாரம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே, அப்பா என் வாழ்க்கையில நீங்கள் மாத்திரம் தான் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீரின்றி வாழ்வே தெரியவா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்று சொல்லி அந்த கத்திருப்பு கொடுத்து வாழ்வே இல்லை. ஆகவே நீங்க இருங்க என் வாழ்க்கைன்னு ஒரு பழைய பாடல் தான். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றல் நீயாவாய், எனது வலிமை நீயாவாய், எனது அருளும் நீயாவாய், என் தேவகமும் நீயாவாய். இல்லாத நாளெல்லாம் நாளே இல்லை ராஜா. Thank you, Lord. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா.
அல்லேலூயா எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமை ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையா யாரும் துதிக்கல சுவாமி. முழு உள்ளத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் நீர் கொடுத்த இந்த ஜீவனை சுமந்து கொண்டு வந்து துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. ஜெபித்த எல்லா மன்றாட்டும் என் கர்த்தர் கேட்டமைக்காக உமக்கு நன்றி. இவ்வளவு நேரம் நாங்கள் பேசுகிறது எல்லாம் என் கர்த்தர் ஒரு மழை குழந்தை பேசுகிறதை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருந்தீரே. இப்பொழுது நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். அந்த கரையை மறைத்தீங்களோடு கூட வெளிப்படுங்க. மீதி இருக்கிற நேர நிமிஷங்கள் எல்லாம் அந்த கருத்தரப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் கரம் பிடித்து நடத்துங்க. தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் குடும்பங்களாய் எங்களை மாற்றுகிறமைக்காக மக்கள் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யதார்த்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரையில தட்டி தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களை நம்ம செலுத்துவோம். நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். இன்னைக்கு ஜெபத்துல வைத்த ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். எத்தீஷ் என்ற ஒரு வாலிப சகோதரன், அவருக்கு வந்து 29 வயசு. அவருக்கு நேற்று சென்ட் ஜான்ஸ் ஆஸ்பத்திரியில நான் தான் அவரை டிராப் பண்ணிட்டு வந்தேன். சுமார் 11 வருஷமா அவர் டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறார். 29 வயசு. ஒரு நாளைக்கு 4 முறை, அதாவது 4 மணி நேரம் அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்களாம். ஒரு நேரத்துல காலையில போவாராம், ஒரு சில நேரத்துல விடியற்கால 3 மணிக்கு போவாராம், விடிஞ்ச பிறகு 10 மணிக்கு கூட போவாராம். போகும்போது ஒரு ஆட்டோல போவாரு, வரும்போது அவங்க டாடி அவர் வந்து கூட்டிட்டு வருவாராம். இந்த பையன் செகண்ட் பியூசி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி அதுக்கு மேல டிகிரிக்கு அவரால் போக முடியாத இந்த நோய் நிமித்தம் உள்ள விளைவின இருக்கிற. ஆனா வந்து இந்து குடும்பத்தை சார்ந்தவர் ஜெபம் பண்றாங்களாம். அங்கிள், நான் இப்படி இருந்தாலும் கூட ஏசப்பாவில தான் நான் நிக்கிறேன் அங்கிள் அப்படின்றான். இல்லையா, நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா தான் என்னை நிக்க வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே காட் இஸ் கிரேஸ், காட் கிரேஸ்னால தான் நான் இருக்கிறேன் எவ்வளவு நாள். அவர் தான் என்ன வாழ வைக்கிறாரு, அவர் தான் என்ன நடத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே என்னுடைய சாட்சியெல்லாம் சொன்னப்பா, இதே சென்ட் ஜான்ஸ் ஆஸ்பத்திரியில 1.5 வருஷம்பா ராவம் முழுதும் 25 இருந்து 30 லட்சத்திற்கு மேற்பட்ட பணம் செலவாச்சு அந்த இடத்துல அவர் சொல்லி இந்த விசேஷமான சாட்சி சொல்லி எனக்கு தைரியம் சொல்லி கடைசியில போகும்போது இயேசு அர்த்தம் ஜெயம்னு சொல்லி தலைமையில கை வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புனேன். தொடர்ந்து இந்த காட்சி எல்லாம் பாருங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம். எத்தீஷ் சீக்கிரம் ஆண்டவர் சித்தமாச்சுன்னா எத்தீஷ் அப்படின்னு சொல்லி இந்த மகனுக்கு சொன்னேன், விசுவாசமா சொல்லிட்டேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீ இந்த டயாலிசிஸ் போறது தான் ஒருவேளை லாஸ்டா இருந்தா கூட இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு நாமத்தினால சொல்லுங்க. இவ்வளவு வருஷம் நீ கஷ்டப்பட்ட, நீ பரிபூர்ண சுகம் அடைஞ்சி சீக்கிரத்துல நல்ல ஒரு வேலைக்கு நீ போவ. எங்க அப்பா தான் அங்கிள் என்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கிறாரு. எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் இதுதான் கடைசி டயாலிசிஸா இருக்கும். ஆண்டவர் சீக்கிரத்துல உன்னை நல்ல பரிபூர்ண சுகத்தோடு கூட அனுப்ப போறார் அப்படின்னு சொல்லி விசுவாசமாய் அவர் சொன்னோம். அதோடு கூட அவங்க சகோதரி கூட ஒரு சில நேரத்துல வேலைக்கு போயிருக்கிறாங்களாம். இருந்தாலும் திடீர்னு உடம்பு சரியில்லை, கோல்டு ஜுரம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணல, திடீர் ஜுரம் வந்து 2-3 மாசமா அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க, வேலைக்கு கூட போகல அப்படின்னு சொல்லி தக்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளுடைய பேர் சொன்னா, தயவுசெய்து இந்த மெசேஜ் இந்த ப்ரேயர் எல்லாம் வந்து உங்க தங்கச்சி கூட அனுப்புங்க. அவங்கள பார்க்கட்டும். சீக்கிரத்துல உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்வாரு. முடிஞ்சா
நாங்க உங்க வீட்டுல உங்களுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு கட்டாயமா வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்லியிருக்கிறாப்ல. யத்தீஷ் அவர் பேர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யத்தீஷ், ஒய்இ யத்தீஷ். அந்த மகனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப மகன், நல்ல குள்ளமா இருக்கிறாரு, 29 வயசா. அந்த டயாலிசிஸை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா, நிறைய பாடுபட்டிருக்கிறாரு. இது அம்மா அங்கிள் ரொம்ப நேரத்துல சில நேரத்துல அப்படியே நான் சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. கவலைப்படாத, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்மையில இருக்கும், அவருடைய ஆணிப்பைந்த கருத்தினால உன்னை தொட்டு சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த மகனுக்காக தைரியம் சொல்லி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அதோடு கூட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரதர் ஜெயராஜ், அவருடைய வீட்டு கட்டிட்டு இருக்கிறாராம். இன்னும் இல்லைன்னா கூட ஒரு 5 to 10 லட்சம் ரூபாய் வேணும் பிரதர். அதனால இந்த தேவைகள் சந்திக்கப்பட தயவுசெய்து எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி இந்த மகன் ஜெயராஜ் அவர் கேட்டுக்கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள் இருக்குது. இதுக்காக நம்ம இங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற உங்களுடைய நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார். யோபுனுடைய சிறுயிருப்பை ஆண்டவர் மாற்றி போட்டார் இல்லையா? மற்றவங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணாரு, அவருடைய சிறுயிருப்பை ஆண்டவர் மாற்றி போட்டாரு. அவர்களுக்காய் மறுபடியும் கொடுத்த அந்த பெண் பிள்ளைகளில அந்த அரேபியா தேசத்துல அவர்களை போல சௌந்தரியம் உள்ளவங்க, நல்ல அழகுள்ளவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லு. கட்டத்தனையான ஆசீர்வாதம். அது போல நம்ம மற்றவங்களுக்காக செபித்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவரை தேட வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் கூட, மற்றவங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் கூட தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட நம்ம விசேஷமாய் நம்ம ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அநேக முறை படிச்ச வசனம் தான், இருந்தாலும் கூட இந்த செய்தியினுடைய விசேஷமான வார்த்தை என்னன்னா, மத்தேயு 6:33-34. Matthew 6th chapter verses 33-34. நிறைய முறை இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த நாள்ல தருகிறாரு. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் இயேசுவையே தேடுவோம். சொல்லுங்க, யாரை தேடுவோம்? தேவன் இயேசுவையே தேடுவோம். அல்லேலூயா. இதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த செய்தியினுடைய தலைப்பு மத்தேயு 6:33-34 ವಚನಗಳೇ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ ಬೇಗ. ನೀವು ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ನೀತಿಗಾಗಿಯೂ ತವಕ ಪಡಿರಿ, ಇವುಗಳ ಕೂಡ ಅವೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ದೊರಕುವುದು. ಆದ್ದರಿಂದ ನಾಳಿನ ವಿಷಯವಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ನಾಳಿನ ದಿನವು ತನ್ನದನ್ನು ತಾನೇ ಚಿಂತಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ಆ ಹೊತ್ತಿನ ಕಾಟ ಆ ಹೊತ್ತಿಗೆ ಸಾಕು. ಆಮೆನ್. 6:33 ಮಾತ್ರ ಮಾಡಿ ಇಂಗ್ಲಿಷ್ல சீக்கிரம். 6:33. But seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. ஆமென். மத்தேயு 6:33 படிங்க, நல்ல சத்தமா. 34 படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். கூடவே கூட்டி கொடுக்கப்படும். அப்புறம் ஆகையால் நல்ல கவனிங்க. ஆகையால் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் கவலைப்படும் பாடுகள் போதும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற நம்ம எல்லாருக்கும், ஆண்டவர் இயேசுவையே தேடுகிற நமக்கு, தேவன் இயேசுவையே தேடி வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற தைரியமான ஒரு வார்த்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாமே கூடவே உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான விசேஷமான ஒரு தைரியமான ஒரு வார்த்தை. ஆண்டவரை தேடுவார், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை தேடுவார். அவரை நாம தேடும் போது எல்லாமே கூடவே சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்கிறார். வேண்டுமானால் சீடர்களுக்கு கூடை கூடையாய் கொடுத்தது போல இல்லையா, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வடியத்தக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல நம்ம வாட்சம் இல்லையா, அதாவது
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும்படியாய், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் இருக்கும்படி. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். களஞ்சியங்கள் என்றால் நம்முடைய கிச்சன் பகுதியில் இருக்கிற எல்லா பண்டக சாலை, அதாவது அங்க இருக்கிற எல்லா ப்ராவிஷன்ஸ், அரிசில இருந்து பருப்பு வரைக்கும். அந்த காலத்துல அந்த கூடாரத்தை வைப்பாங்க, அந்த களஞ்சியங்கள் வைப்பாங்க. அதுலதான் நிறைய ரொப்பி வைப்பாங்க. அதாவது விவசாயில இருந்து கொண்டு வந்து மூட்டை மூட்டையான அரிசி பருப்பு எல்லாத்தையும் அந்த களஞ்சியத்துல தான் சேர்த்து வச்சு அநேகருக்கு கொடுப்பாங்க. இவங்க மாதம் டெய்லி எடுத்து உபயோகப்படுத்துவாங்க. ஆக ஆண்டவர் சொல்கிறார், அந்த களஞ்சியங்கள் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல பூரணமா இருக்கும், ஃபுல்பில்லா இருக்கும். நாளைகளில திராட்சை ரசம், அதாவது எண்ணெய் குறையாதபடிக்கு, ஆசீர்வாதம் குறையாதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் முதலாவது எல்லாவற்றிலும், எதை காட்டிலும், நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை காட்டிலும், குடும்பத்தை காட்டிலும், கணவரை காட்டிலும், மனைவியை காட்டிலும், தாய் தகப்பனை காட்டிலும், நம்முடைய சொந்த பந்தங்களை காட்டிலும், நம்முடைய தேவைகளை காட்டிலும், உணவை காட்டிலும், உடையை காட்டிலும், எல்லாவற்றிற்கும் முன்பதாக காலையில எழுந்தவுடனே அதான் ஸ்தோத்திரத்தோடு கூட எழுந்திருக்கு. அந்த தம்பிக்கு, அந்த எத்திஸ் தம்பிக்கு அதான் சொன்னேன், 2 மந்திரம் சொல்லுப்பா. காலையில எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் ஜீசஸ் சொல்லு, ராத்திரி படிக்கும் போது தேங்க்யூ ஜீசஸ் சொல்லு. இந்த 2 மந்திரம் கத்துக்கோ. நீ என்ன சாப்பிட்டாலும், மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறல, சாப்பிடுறதுக்கு முன்னால ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம், இதை நீ செய், ஆண்டவர் சீக்கிரத்துல உனக்கு குணம் கொடுக்குவார். அல்லேலூயா. இந்த மகனுக்கு சொன்ன தைரியம் இதான். ஆக ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில காலையில எழுந்திருக்கும் போது ஐயோ இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பெனாத்திக்கனே எழுந்திருக்கிறத விட ஏசப்பா முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட எழுந்துருங்க. அந்த நாள் முழுவதும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிப்படுவார். ஸ்தோத்திரம் பண்றது எதுக்கு தெரியுமா? ஒரு போதகர் சொன்னாரு, நீ ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் சொன்னா பிசாசே துன்பங்களை, கஷ்டங்களை, கண்ணீரை கொண்டு வருகிற பிசாசை தொத்துறோம் 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 என்று அர்த்தமா? எப்படி ஸ்தோத்திரம் தொத்துறோம்னா என்ன அர்த்தம்? பிசாசை தொத்துறோம் தொத்துறோம் தொத்துறோம், கஷ்டத்தை கண்டு வருகிற இல்லையா, பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசுகளை குட்டி சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே தொத்துகிறோம். அதுதான் ஸ்தோத்திரம் பண்றது. ஆமா, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனுடைய கிருபையினாலே, ஆசீர்வாதத்தினாலே அவன் உள்ளம் நிரம்புகிறது. அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்போ நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நாளை தினத்திற்காக நாளைக்கு பாத்துக்கலாம்டா, நாளைக்கு பாத்துக்கலாண்டி, என்னைக்கு பார்க்கலாம் வா. என்னைக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்திருக்கிறாரா, என்னைக்கு நல்லா வச்சிருக்கிறாரா, இன்னைக்கு காலையில நம்மளை தட்டி எழுப்பினாரா, அதுக்காக தேவனுக்கு நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளைய நாள்ல பார்க்குவோம், நாளைக்கு நாள் ஏன்ச்சா பார்க்கலாம் அப்படின்ற விசுவாசத்தோடு கூட, தைரியத்தோடு கூட நாம நடக்கும் போதுதான் ஆண்டவர் இங்க சொல்ற வார்த்தை உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நிறைவேறும். நாளைய தினத்திற்காக நீங்க என்ன பண்ணாத, நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படாத. நாளைய நாள்ல நீ இருந்தா சரி, நான் இருந்தா சரி இல்லையா. நம்ம பாக்குறோம் இல்லையா, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருந்தாங்களே இல்லையே தெரியாது. 2 நாளைக்கு முன்னால ஒரு சகோதரன் இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். அவருக்கு மாகடி ரோடு லிங்கராஜபுரத்துக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போனார். ஞாயிற்றுக்கிழமை அவர் இல்லவே இல்லை, சர்ச்சுக்கே போல. அவர் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வீட்டுல இருந்தாங்க, ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஆக பிரியமானவர்களே, இதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆக இந்த நாள் தேவன் நமக்கு தந்திருக்கிற நாள். நாளைக்காக கவலை இருக்கிறதே ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் இன்றைக்கு ஜெபம் பண்ணு, நாளை தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை முதலாக தான் இப்ப நான் சொன்னது. எடுங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். நாம தேட வேண்டியது ஆண்டவரை. நாம முதல்ல எப்போ தேடணும்? நம்ம நிறைய பேர் தேடுதில்லை, ஆனாலும் கூட தேவன் நம்ம மேல இரக்கம் வைக்கிறார். மகனே, நீ எப்போ தேடுறியோ அப்ப தேடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன், உன் ஜெபத்தை கேட்பேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். 8:17 போதமா ಬೇಗ இருக்கா? Proverbs 8 chapter 17th word. என்னை சிநேகிக்கிறவர்கள்
என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நானும் உன்னை சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப காலைல எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்கணும் சொல்லுங்க. காலைல எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்கணும்? ಸ್ತೋತ್ರத்தோடு கூட எழுந்திரு. அல்லேலூயா. போதுமா? ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದವರನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, ಆತುರದಿಂದ ಹುಡುಕುವವರನ್ನು ನಾನು ಕಂಡುಕೊಳ್ಳುವೆನು. அல்லேலூயா. சத்யா. காலையில என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள், விசுவாசத்தோடு என்னை தேடுகிறவர்கள், நம்பிக்கையோடு என்னை தேடுகிறவர்கள், கிடைக்குமா கிடைக்காதா, ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா, போலாமா போனாவா அப்படின்னு இல்ல, வாஞ்சையோடு கூட தேடுகிறவர்கள், விசுவாசத்தோடு தேடுகிறவர்கள், நம்பிக்கையோடு கூட தேடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், பைபிள் சொல்லுது என்னை கண்டடைவார்கள். அல்லே நாம் அவரை தேடும் போது குறையா இல்ல, அறகுறையா இல்ல, நிறைவானதாய் மன மகிழ்ச்சியோடு கூட நாம் அவரை தேடும் போது தேவன் நமக்கு வெளிப்படுகிறவரா இருக்கிறார். பாருங்க, அதை தேடுறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னை சிநேகிக்கிறவனை இல்லையா. நம்ம அப்படியே நேரம் உட்காருங்க, நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க இல்லையா. என்ன சொல்றாங்க? என்னை சிநேகிக்கிறவர்களை. அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாருங்க. ஜெபத்துக்கு முன்னாலே என்ன முதல்ல நேசி மகனே, என்னை அன்பு செய், என் மேல அன்பாய் வா, என் மேல கரிசனையா வா, நிச்சயமா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், என்னை தேடுகிறவர்கள் அவர்கள் கண்டடைவார்கள். முதல்ல இந்த வேதத்தை நம்ம நேசிக்கணுமா, அன்பு செய்யணுமா. அதனால்தான் இன்னைக்கு தலைப்பு சொன்னது, தேவன் இயேசுவையே தேடுவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே தேடுவார். ஆண்டவரை தேடி போனவங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரால் தொடப்பட்டாங்க. 12 சீடர்களும் ஆண்டவரை தேடி போனார்கள், அவர்களுக்கு வெளிப்பட்டார். போயிட்டு பிறகு மகதலேனா மரியா இல்லையா, கடந்த வாரத்தில் அந்த அம்மாவுடைய நாளை நினைவு கூர்ந்தாங்க, அந்த புனிதவதிய பரிசுத்தவதிய நினைவு கூர்ந்தாங்க இல்லையா. அந்த அம்மா பாருங்க, உயிர்த்தெழுந்த மாபாத்திரத்துல யாருக்கும் பயப்படாம அந்த கல்லறையில ஒண்டியா போயினாங்க, அவங்க தேடினாங்க. பைபிள் சொல்லுது, கண்ணீரோடு கூட மரியாள் ஆண்டவரை தேடினார். ஆண்டவர் அவருக்கு முதலாக மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார். அல்லேலூயா. அத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்கள் அவ்வளவா நேசித்தார். கண்ணீரோடு கூட அவங்க நேசிச்சாங்க, கண்ணீரோடு கூட ஆண்டவரை தேடினாங்க. மரியாளே, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. அவரை கண்ட மாத்திரத்துல மகிழ்ச்சி அடைந்தால் என்று பைபிள் சொல்லுகிறது. இதுதாங்க உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஆண்டவரை தேடி வரணும். ஆலயத்துக்கு போகும்போது அவங்கள பாக்குறேன், இவங்க பாக்குறேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் பாருங்க. அவங்கள காட்டுல என்ன அதிகமா கொண்டு வாங்க ஆண்டவரே. அவங்க சிங்கிள் செயின் போட்டா எனக்கு டபுள் செயின் கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க சாதாரணமான படுக்கிறதா எனக்கு பட்டு புடவை கூட ஆண்டவரே கேட்டு பாருங்க. ஆண்டவர் கொடுப்பாரா இல்லையா? நிச்சயமாய் தருவார். அது என்னை கேளும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் தருவாரு. ஆனா அவரை தேடும் போது வாஞ்சையோடு தேடுங்க, விசுவாசத்தோடு தேடுங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். இந்த காலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார். சங்கீதம் 34 சீக்கிரம் வாங்க, 2-3 வசனங்களை நாம தொடர்ந்து படிக்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். Psalms 34 போதுமா? 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சத்யா, ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நல்லவர். போதுமா? ಯೆಹೋವನು ಸರ್ವೋತ್ತಮನೆಂದು ಅನುಭವ ಸವಿದು ನೋಡಿರಿ, ಆತನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರು ಎಷ್ಟೋ ಧನ್ಯರು. அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியங்க. 34 அதிகாரத்துல 8வது வசனம், கர்த்தர் ஆமா ருசித்து பார்க்கணும், அவரை தேடி பார்க்கணும், அவரை ஓடோடி வந்து பார்க்கணும், ஆலயத்துல வந்து பார்க்கணும். கஷ்டம், உன்னால முடியல, என்னால முடியல, எந்திரிக்க முடியல, இல்ல கஷ்டப்பட்டு போவோம். கை கால் இருக்கிற முட்டி வலிகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுவார் இல்லையா. குனியாய் வந்தாங்க ஒரு அம்மா, தெரியுமா? எத்தனை வருஷம் வந்தாங்க? 18 வருஷங்க. அந்த அம்மா பெரும்பாடுள்ள பெண். அந்த அம்மா ரத்த போக்கினால் வந்தவங்க.
12 வருஷமா இருந்துச்சு. ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சாங்க. ஆண்டவரை தேடி போனாங்க, சுகம் கொடுத்தாரு. அதனால 18 வருஷமா பைபிள் சொல்லுது பாருங்க, 18 வருஷமா அவங்க ஆலயத்துக்கு போயிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்க வீட்டுல பார்த்தாரா, ரோட்ல பார்த்தாரா, சர்ச்சில் பார்த்தாரா? எங்க பார்த்தாரு? தேவாலயத்துல பார்த்தாருங்க, ஆலயத்துல பார்த்தாரு. அவங்க வீட்டுக்கு போல, வீட்டுல கூட ஜெபம் பண்ணிருப்பாங்க, ரோட்ல வரும்போதே ஜெபம் பண்ணி வருவாங்க. ஆண்டவரை நேசிச்சுன்னு வந்தாங்க. ஆனா எங்க வந்தாங்க? ஆலயத்துல பார்த்தா. எவளும் ஆபிரகாமின் குமாரத்தியே, என்னை விசுவாசிக்கிற மகளா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் தொட்டு அவர்களை குணமாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டேஸ்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல அழகா சொல்றது இல்லையா, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good அப்படின்னு. ஆமா, டேஸ்ட் பண்ணணும், ருசி பார்க்கணும், அவரை நேசித்து பார்க்கணும், அவரை அன்பு செய்து பார்க்கணும், அவரை தேடி பார்க்கணும். தூரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க, ஆர்டி நகர் எங்க இருக்குது? அங்கிருந்து இந்திரா நகருக்கு போறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளனங்காடுல ஒரு சர்ச் இருக்குது. டபுள் ரோடு எங்க? அங்கிருந்து ஜெயநகர் கிட்ட, அந்த ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து அங்க வராங்க. நிறைய பேர் நாங்க கேட்டிருக்கிறோம், எங்கம்மா போறீங்க சர்ச்சுக்கு, இவ்வளவு தூரம் போறாங்க. ஆனா இங்க இருந்து இப்போ கண்ணூர் கிட்ட ஒரு சர்ச் மாறிடுச்சு. இங்க இருந்து போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆண்டவர் இயேசுவையே தேடுவார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அதுல 10வது வசனம் 10ನೇ ವಾಕ್ಯ ಓದಮ್ಮ. 10 34 ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳಾದರೋ ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದೆ ಹಸಿದಾವು. ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 10வது வசனம் படிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யார தேடணுமா? கர்த்தரை. யார தேடணுமா? ஆண்டவரையே தேடுவாங்க. காட்டுக்கே சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிங் ஆஃப் லயன். காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கம் வந்து ஒரு நாளும் பட்டினியா இருக்காதான். தான் பிள்ளைங்களை எப்படியாவது போஷித்து தரும், எப்படியாகிலும் அடிச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்குமா. பைபிள் சொல்லுது, அந்த சிங்கமே, காட்டுக்கு ராஜாவா இருக்கிற அந்த சிங்கமே பட்டினியா இருக்கும் ஒரு நாள். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடவே படாது. சொல்லுங்க அல்லேலூயா. இதுதாங்க மத்தவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மத்தவங்க ராஜாவா இருக்கட்டும், மத்தவங்க பணக்காரரா இருக்கட்டும், மத்தவங்க எப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும், ரொம்ப நல்லதுதான். God bless you. ஆனால் ஒண்ணுமே இல்ல, என்ன பண்ணாலும் கூட உனக்கும் எனக்கும் அனுதினமும் ஆகாரம் கொடுக்கிறாரா இல்லையா? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோமா இல்லையா? ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. இதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. 11வது வசனம் பாருங்க. அங்க ஆண்டவர் அந்த சங்கீதக்காரன் வழியாக நமக்கு ஒரு ஆலோசனை தர்றார். படிச்சுங்க, தமிழ்ல படிங்க. பிள்ளைகளே, யார் அது? நீங்க நான் தாங்க. ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லோரையும் பார்த்து அவர் சொல்றாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு? ஆண்டவரை தேட வா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வா, ஜெப கூடாரத்துக்கு வா, உபவாசம் இரு, ஜெபம் பண்ணு. பிள்ளைகளே வந்து எனக்கு என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பைபிளை எப்படி படிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும், எப்படி தெய்வ பயம் வரணும், fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வரணும் அப்படின்றத இங்க வந்து நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ನೇ ವಾಕ್ಯ ಓದಮ್ಮ. 3ನೇ ವಾಕ್ಯ 34 ಓದಮ್ಮ. 34 ಅದೇ ಕೀರ್ತನೆ 34 3ನೇ ವಾಕ್ಯ. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். இதெல்லாம் அறிஞ்ச புரிஞ்ச ருசி பார்த்த தாவீது சொல்றாரு. போதமா
ಇದನ್ನು ದೀನರು ಕೇಳಿ ಸಂತೋಷಿಸುವರು. ஆ, ನನ್ನೊಡನೆ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ನನ್ನೊಡನೆ ಸೇರಿ ಯೆಹೋವ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ, ಹುಡುಕಿರಿ. ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಆತನ ಹೆಸರನ್ನು ಗಣಪಡಿಸೋಣ. ஆஹா, ஸ்துதிசி ஆராதனை ಮಾಡೋಣ. அதான் அதனுடைய அர்த்தம். என்ன சொல்றாருங்க? படிங்க இன்னொரு முறை. என்னோடு கூட கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்கள். கம்பீரமா சொல்லுங்க. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அதுக்கு தாங்க நம்ம எல்லாரும் கூடி இருக்குது. உங்க வீட்டுல ஜெபம் நடக்குது, நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிடுறோமே. எதுக்காக? இந்த வசனத்துக்காக தான். எல்லோரும் சேர்ந்து வாங்க, நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை ஆராதனை செய்வோம், நன்றி சொல்வோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். பிள்ளைகளே, அவர் அண்டை வருவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த வேதத்தின் வழியாய் உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி காட்டுவார். இதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஜெபத்துக்கு கூப்பிடுறது. இதுக்காக தான் ஆலயத்துக்கு போங்க அப்படின்றது. இந்த காரியத்துக்காக தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. எப்படி நாம் அவரை தேடி வந்தா சீக்கிரமாங்க. எக்ஸோடஸ், அதாவது யாத்திரையாகமம், பைபிள்ல இரண்டாவது புக்கு ஆதியாகமத்துக்கு நெக்ஸ்ட் 23, 25 நாம இப்படி தேடினால் அவர் என்ன பண்ணுவார்? யாத்திரையாகமம் 23, 25 பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு 23, 25 ஓதாமா? ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಅದು ಅಲ್ಲ. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೊಬ್ಬನೇ ಆರಾಧಿಸಬೇಕು. ಆಗ ಆತನು ನಿಮ್ಮ ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವ ವ್ಯಾಧಿಯೂ ಉಂಟಾಗದಂತೆ ಮಾಡುವನು. அல்லேலூயா. ಸಾಕು ಅಷ್ಟೇ. ಅರ್ಥವಾಯ್ತಾ? 23 அதிகாரத்துல 25வது வசனம் ரொம்ப அற்புதமான. தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேவனாகிய ஆண்டவரே நீ தேடி வருவாயாக, அவரையே ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக, அவரையே நம்பி வாழ்வாயாக, அவரையே நீ அன்பு செய்வாயாக. அதான் அதனுடைய அர்த்தம். சேவிப்பாயாக. ஆண்டவரை விட்டுட்டு இடது பக்கமோ வலது பக்கமோ சுர்பத்தின் பக்கமோ விக்கிரகத்தின் பக்கமோ திரும்பாதே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். உன் தேவனாகிய கர்த்தரையே அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை உண்டாக்கி உருவாக்கி உன்னை காப்பாற்றுகிற தேவனையே சேவிப்பாயாக. அவர் உன் அப்பத்தையும், அவர் உன்னுடைய நீ சாப்பிடுகிற எந்த ஆகாரமா இருந்தாலும் சரி, அது பிரியாணியா இருந்தாலும் சரி, கஞ்சா இருந்தாலும் சரி, கூழா இருந்தாலும் சரி, சப்பாத்தியா இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு சப்பாத்தி பிடிக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு ராகி பால் பிடிக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு ராகி சப்பாத்தி பிடிக்கும், நிறைய பேருக்கு ரவை இட்லிங்க பிடிக்கும் இல்லையா? எந்த ஆகாரத்தை நீ சாப்பிட்டாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன் ஆகாரத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதே வசனத்தை இன்னொருத்தர் படிங்க. சேம் அதே வசனம் தான், அதே மாதிரி. உங்கள் தேவனாகிய கர்த்தரே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அதான் சாப்பிட்டு முன்னால நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்டு முன்னால சொல்லுங்க, என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம் கொடுத்த உணவுக்காக நன்றி ஆண்டவரே. இதை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் சரீரம் பலப்படட்டும் ஆண்டவரே. அதனால உன்னை நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்றோம் தெரியுமா? அந்த ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் சொல்றார், நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆசீர்வதித்து ஒருவேளை அந்த உணவு வழியாக வந்த வியாதி எல்லாம் உன்னிலிருந்து விலக்கப்படும். இது தாங்க நோயாளிகளுக்காக சொல்லி ஜெபம் பண்றது. எந்த ஒரு மாத்திரை, மருந்து, தண்ணி, காபி எதை குடிச்சாலும் கூட ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்தோத்திரம் பண்ணி குடிங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உன்னை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தண்ணீரை, ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா? அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரிய அன்பானவர்கள். ஆக இந்த பைபிள்ல 2 நாளாகமம் வாங்க, அப்படியே வாங்க. ராஜாக்களுக்கு அடுத்து இருக்கும் பாருங்க, இந்த பேஜ் நம்பர் 4.
மிக அருமையான ஒரு வசனம். 2 நாளாகமத்தை, சரி 1 நாளாகமம் ராஜாக்களுக்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க, 28 அதிகாரம். அங்கே தன் மகனாகிய சாலமோனுக்கு தன் தகப்பனாகிய தாவீது, இன்னைக்கு நிறைய அப்பாங்க சொல்ற வார்த்தை, அம்மாங்க சொல்ற வார்த்தை வந்து நிறைய பிள்ளைங்க கேட்கறது இல்லையா? அதனால என்ன சொல்றது, 540 அதுல 28 அதிகாரம், 1 நாளாகவும் 28 அதிகாரத்துல அங்க 9-10 வசனம். கிரானிக்கல்ஸ் ராஜாக்களுக்கு நெக்ஸ்ட் நல்ல 28:9 ಸುಂದರವಾದ ಒಂದು ವಾಕ್ಯ. ಅಪ್ಪ ತಗಪ್ಪனுக்கு, அப்பா மகனுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதிங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கேட்கறது இல்லையா? இங்க தாவீது மகாராஜா சாலமோன் ராஜாவுக்கு சொல்ற ஒரு விசேஷித்த காரியம். 28:9 ನನ್ನ ಮಗನಾದ ಸೊಲೊಮೋನನೇ, ನೀನಂತೂ ನಿನ್ನ ತಂದೆಯ ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಮನ ಸಂತೋಷದಿಂದಲೂ ಆತನನ್ನೇ ಸೇವಿಸು. ಯೆಹೋವನು ಎಲ್ಲಾ ಹೃದಯಗಳನ್ನು ವಿಚಾರಿಸುವವನು, ಎಲ್ಲಾ ಮನ ಸಂಕಲ್ಪಗಳನ್ನು ಬಲ್ಲವನು ಆಗಿರುತ್ತಾನಲ್ಲ. ನೀನು ಆತನನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ ಆತನು ನಿನಗೆ ಸಿಕ್ಕುವನು. ಆತನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನಿನ್ನನ್ನು ಶಾಶ್ವತವಾಗಿ தள்ளிவிடுவார். நிரந்தரமா உன்னை தள்ளிடுவார். அவ்வளவுதான். படிங்க இப்ப தமிழ்ல 28:9 நல்ல சத்தமா படிங்க. என் குமாரனாகிய உங்க பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைங்க பேர்லாம் நினைச்சுக்கோங்க. எங்க 3 பொண்ணையும் நாங்க நினைச்சுக்கிறோம், எங்களெல்லாம் நினைச்சுக்கிறோம் நாங்க. உங்க பிள்ளைங்களெல்லாம் நினைச்சுக்கோங்க, 5 பிள்ளைங்களை நினைச்சுக்கோங்க, ஒரு மகனை நினைச்சுக்கோங்க, மகளை நினைச்சுக்கோங்க, எல்லாரும் நினைச்சுக்கோங்க. என் மகனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து, முதல்ல அறிகிற அறிவு, அதான் லவ் பண்ணாங்க, அவரை நேசிக்கிற இருதயம். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், எப்படியே உண்மையாய் தேடுகிறவர்களாய், உண்மை இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி ஆராதனை செய். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால், நீ ஆண்டவரை தேடினால் உனக்கு அவர் உனக்கு வெளிப்படுவார், உனக்கு வெளிப்படுவார். நீ அவரை விட்டு விட்டால், நீ அவரை விட்டு மறந்து போனால், சர்ச்சுக்கு போல அப்படின்னு சொன்னா, பைபிள் படிக்கல அப்படின்னு சொன்னா, பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம போன, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம போன அப்படின்னு சொன்னா, அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அவ்வளவுதான். வெறும் கை விட்டுருவாருன்னு சொல்ல, என்ன சொல்லுது, என்னைக்கு உன்னை விட்டுருவாருப்பா, மறந்துருவார். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் இருக்கும் நான் சொன்னப்பா, அதே மாதிரி நீயும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு என்ன சொல்றாரு, ஆலோசனை சொல்றாரு. அடுத்த வசனம் படிச்சிருங்க, 10வது வசனம். இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு, கேர்ஃபுல்லாயிரு. ஹல்லேலூயா. பத்தியா என்ன சொல்றாரு, அப்பா மகனை பார்த்து மகளை பார்த்து என்ன சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு, உஷாராயிரு. ஆண்டவரை தேடுற விஷயத்துல இல்லையா, மத்தத்துல நீ எப்படி இருக்கிறியோ என்னமா, ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ இதன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். மகனே, உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்க நல்லா இப்போ நல்லா படிச்சிரு, ஒரு டிகிரி வாங்குவ, ஏன்னா நல்ல கை நிறைய சம்பளம் வரும், கடைசி வரைக்கும் எங்களை பார்த்துக்குவேன். இதனாலதான் பிள்ளைங்களுக்கு சொல்றது, நல்லா படிச்சுக்கோ, உதாசீனமா இருந்துடாத. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுற மாதிரி, டிஸ்டன்ஷன் லெவல்ல வர மாதிரி, உன்னுடைய போட்டோ எல்லாம் பேப்பர்ல வரும், அந்த மாதிரி படிச்சுக்க மகனே மகளே அப்படின்னு எனக்கு புத்தி சொல்றது. இதுக்காக தான். ஏன்னா இந்த புத்திமதிகளை நீ கேளு, ஆண்டவரை தேடு. அவரை நீ தேடாம போன அப்படின்னு சொன்னா அவர் என்றென்னைக்கு உன்னை விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு,
பரிசுத்தமான தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நீதான் கட்ட போற. ஹalleluya. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நீதான் கட்ட போற. எச்சரிக்கையா இரு. அதுக்கு இன்னிலிருந்தே நீ ஆண்டவரை தேடு. இன்னிலிருந்து ஆண்டவரை தேடு. தைரியமாயிரு. எதை குறித்தும் பயப்படாத. அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்றார். அதுல ரெண்டாவது இது வாங்க 2 நாளாகமும் அதுல வாங்க 15th சாப்டர் வாங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. 2 நாளாகமும் 15வது அதிகாரத்துல 1-2 படிங்க. அங்க ஆவியானவர் தேசத்தின் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றார். அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னார், இன்னைக்கு நமக்கு சொல்றார். தேவன் இயேசுவையே தேடு, இயேசுவையே தேடு. 15வது அதிகாரத்துல 1 படிங்க ஒருத்தர். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாவின் மேல் இறங்கினதனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களில் யூதா அதாவது இயேசு அந்த ஆசா ராஜாவை பார்த்து சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல வந்த உடனே என்ன சொல்றாரு? யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். எல்லாரும் கேளுங்க. தயவுசெய்து ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் தயவுசெய்து கேளுங்க. நீங்கள் கர்த்தரை தேடினால், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடினால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு கூடவே இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க தேடி போகும்போதே உங்க கூட வந்துருவார். எம்மா ஒரு சீடர் தேடினாங்க. ஆண்டவர் அவங்களோடு கூட போனாரா இல்லையா? வீட்டுக்கு போனாரா இல்லையா? விருந்து கொடுத்தாரா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்களா இல்லையா? கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே போலதான் நீங்க தேவனை தேடி போனால் அவர் உங்களோடு கூடவே வருவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார். அவரை விட்டுட்டு நீ தூரமா வந்த அப்படின்னு சொன்னா உன்னை விட்டே விட்டுருவார். அல்லேலூயா. ஆண்டவரே நம்மளை கைவிட்டுருவார் அப்படின்னு சொன்னா உன் நிலைமை என் நிலைமை எப்படியா இருக்கும்? அதோ கதிதான், ஐயோ கதிதான், அம்போ கதிதான். உன்னை என்ன சொல்லணும்? ஆண்டவரே நம்மளை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அதோ கதி தாங்க, அம்போ கதி. அம்மனமா நிக்க வேண்டியதுதான் ஒரு நேரத்துல. ஒண்ணுமே இல்லைங்க. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அம்மா பேச்சை கேட்கல, அப்பா பேச்சை கேட்கல, அண்ணன் தம்பி பேச்சை கேட்கல, ஆண்டவர் பேச்சை கேட்கல. அவ்வளவுதான். ஆண்டவர் அம்போன்னு விட்டுருவார். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது அவரை தேடினால் இப்படியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல 4வது புக்கு வாங்க. ஆதியாகமம், யாத்திரையாகமம், அதுல லேவியராகமம், எண்ணாகமம், the book of numbers. அதுல பாருங்க the book of numbers. சீக்கிரம் வாங்க. அங்க ஒரு சில வசனங்கள் ரொம்ப நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை சொல்றாரு. அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவரையே நம்பி வந்திருக்கிற உனக்கும் எனக்கு ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்? எண்ணாகமம் எடுத்துக்கிட்டீங்களா? அதுல 23ஆம் அதிகாரம் வாங்க 19வது வசனம். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்கிறார். the book of numbers. ತಗೊಂಡಮ್ಮ 23ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರಲ್ಲಿ 19ನೇ ವಾಕ್ಯ ಓದು. 19 ಪಚ್ಚರಾಂಗ ಕನ್ನಡ ಪಚ್ಚರಾಂಗ. ದೇವರು ಮನುಷ್ಯನಂತೆ ಎರಡು ಮಾತಿನವನಲ್ಲ. கன்னடல ரொம்ப ஜோரா சொல்லுது. மனுஷ மாதிரி 2 நாக்கு உடையவ அல்ல, ஒரு நாக்கு தான். அந்த 2 நாக்கு எப்படி? எதிரில ஒண்ணு பின்னால ஒண்ணு, கொடுத்தா ஒண்ணு குடுக்கலனவன், பார்த்தா ஒண்ணு பார்க்கலனவன். அதான் 2 நாக்கு. 2 ಮಾತಿನಂತ ಎರಡು ಮಾತಿನವನಲ್ಲ ಅಲ್ಲ. ಮಾನವನಂತೆ ಮನಸ್ಸನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವನಲ್ಲ. அப்பப்போ மனுஷ மாத்திக்கிறது. குடுக்கலான்னு இருந்தேன், போலான்னு இருந்தேன், பார்க்கலான்னு இருந்தேன், காபி போடலான்னு நினைச்சேன். நீங்க ஒரு சிலர் இதெல்லாம் பாத்தீங்களா? ரொம்ப சிரிப்பு வரும். ஜபம் கவனிங்க. இங்க கேளுமாங்க. சிலர் வீட்டுக்கெல்லாம் போய் ஜபம் பண்ணிருப்போம். ஜபம் பண்ணிட்டு என்ன ஒரு சில விருந்து வீட்டுக்குள்ள போனா அப்படிதான் பண்ணிட்டு கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு ஏஞ்சி போற. சரிங்க வச்சுங்களாங்க. ஐயோ இவ்வளவு சீக்கிரமா போறீங்க, இருங்க காப்பி குடிச்சிட்டு போங்க. எப்பா
அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போங்க, எங்களுக்கு இது போதும் அப்படின்னு போகும்போது ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்து பேசியிருந்தோங்க? நீங்க தான் பண்றது, நாம தான் பண்றது. அது மாதிரி போற நேரத்தை கேக்குது, ஐயோ இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்லங்க பரவாயில்ல, இன்னும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு மனசு, ரெண்டு நாக்குள்ள அவங்க தேவன் கிடையாது இல்லையா? படிங்க, தமிழ்ல படிங்க. 23:19 என்ன சொல்றாரு பாருங்க. இங்க பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் பொய் சொல்லுவான். 10 கட்டளைகள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்றார். ஒரு சில நேரத்துல பிசாசு அவனை வஞ்சிக்கும் போது மனுஷன் கட்டாயமா பொய் பேசுவான், பொய் பேசுறான். அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆமா, மனுஷனுக்கு பிறந்தவர் அவர் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர் மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. கட்டாயமா நிறைவேற்றுவாரா இல்லையா? கட்டாயமா நிறைவேற்றுவார், ஏனெனில் அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. 20 வசனம் படிங்க, சீக்கிரம் வாங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இத நிறைய விஷயங்களுக்கு இதுல பிழையம் ஒருத்தர் சொல்றாரு, கூட மோசையும் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க போகும்போது ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு நீ நான் யாரு இல்லையா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு நீ நான் யார்? நான் ஆண்டவரை தேடுவேன். அடுத்த வருஷம் படிச்சிருங்க. 21 சீக்கிரம் வாங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை நம்மளை வச்சு எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறார் பாருங்க. இனி நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடி வந்தவருடைய வாழ்க்கையில, தேவனை தேடுகிற வாழ்க்கையில, தேவனையே நம்பி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில இனி என்ன இருக்காதா? அக்கிரமத்தை அவர் காண்பதும் இல்லை, இஸ்ரவேலில் ஒரு குற்றத்தையும் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். ராஜா அவர்களுக்கு ஜெய கம்பீரமா இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவர்களோடு கூட இருக்கிறது. ஆமாம், ஆண்டவர் நினைச்சுதான். அடுத்த வருஷம் படிச்சிருக்க சீக்கிரம். 22 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். யாக்கோபுக்கு விரோதமான 23 படிக்கிறாங்க பாருங்க. இதான் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆண்டவரை தேடின யாக்கோபின் சந்ததி, ஆண்டவரை தேடின இஸ்ரவேலின் சந்ததி நீங்களும் நானும் தான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவின அத்தனை பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவன் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை குறித்து வருகிற காலத்துல நான் என்னென்ன செய்ய போகிறேன் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றார். உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்ல, உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் கிடையாது. அம்மா இன்னைக்கு காலையில போன் பண்ணாங்க. அவங்க வீட்டுல இருந்த 2 மோதிரம், ஒரு கம்பல், இந்த கம்பளுது தொங்கல் வச்சிருந்தாங்களா. திடீர்னு காணாது போயிடுச்சான். யாரோ ஒருத்தர் வந்தாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு சில நேரத்துல மந்திர தந்திரம் எல்லாம் செய்யறவங்க, அவங்க நம்புறவங்க அவங்க அப்படின்னா. அதனால ஜெபம் பண்ணுங்க. அங்க ஒரு ஊழியக்காரர் வந்தாராம், ஜெபம் பண்ணாராம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணிருக்கிறாரு, ஜெபம் பண்ணிருக்கிறோம். யார் எடுத்துன்னு போனாங்களோ தெரியாது கொள்ளாத அவங்களே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி இருக்கிறார்.
நாங்களும் சொன்னோம், கட்டாயமா நாங்க ஜெபம் பண்றோம். கஷ்டப்பட்ட காசு ஒருபோதும் வீண் போகாது. ஒரு நாள் அவங்க மனம் வருந்தி அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். பைபிள் நிறைய விஷயம் சொல்லுது. மக்கள் நேரம் இல்லை. இப்போ அவருடைய வீட்டுல இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் காண போயிடுச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் என் சத்துருங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் உட்கார்ந்து ஜெபம் பண்றார். பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தருடைய வார்த்தையினாலே தன்னை தேற்றிக் கொண்டார் அப்படின்னு சொல்லி, அவரை தேடினதுனால தேற்றிக் கொண்டு தைரியமா இருந்தாராம் ஜெபம் பண்ணிட்டு. மறுநாள் காலையில விடியற் காலைக்குள்ளாக அவருடைய மனை பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவருக்கு எடுத்துன்னு போன என்னென்ன ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அவர் வீட்டு வாசல்ல இருந்துட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சகோதரிக்கு சொன்ன காரியம் தான் நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஊழியக்காரர் சொன்னது போல எடுத்துன்னு போனவங்க தெரியாத கொள்ளாத அங்கேயே வந்து வைக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். கஷ்டப்பட்ட காசு ஒருபோதும் வீண் போகவே போகாது. பைபிள் சொல்லு பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு உண்டான சொல்லுதை கிடையவே கிடையாது. ஆக நீ நான் ஆண்டவரை எப்படி தந்தோம்? லாஸ்ட் ஒரு வசனத்தை பார்த்தலாம். எரேமியா வாங்க, எரேமியா எசேக்கியேலுக்கு நெக்ஸ்ட் பாருங்க, ஏசாயாவுக்கு அடுத்து ஜெரமியா சாப்டர் 29 அந்த இடத்துல 2 வசனத்தை பார்த்துட்டு நீங்கள் நானே ஜெபம் பண்ணலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். எட்டுங்க யாருன்னா ஒருத்தர் படிங்க. 29 11. ನಿರೀಕ್ಷೆಯಿರಲಿ, ನಾನು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಾನೇ ಬಲ್ಲೆನು. ಅವು ಅಹಿತದ ಯೋಚನೆಗಳಲ್ಲ, ಹಿತದ ಯೋಚನೆಗಳೇ. 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை என்ன சொல்றது பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை தேடிட்டு நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ, என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்களோ, கல்யாணத்துக்காகவோ, வீடு கட்டுறதுக்காகவோ, சபை தேடுறதுக்காகவோ, இல்லையா, நம்முடைய தேவைகள் எது இருக்குதோ அதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தீமைக்கல்ல, எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அடுத்த வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து சமாதானம் வரணும், நிம்மதி வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தேடி தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நான் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை நீங்கள் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹalleluya. ஜெபம் பண்ணலாமா நம்ம எல்லோரும்? ஆண்டவர் இயேசுவையே தேடுவோம், இயேசுவையே தேடுவோம், இயேசுவையே தேடுவோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இல்லையா? பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க. எல்லா காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவார். ஆண்டவர் இயேசுவையே தேடுவார், தேவனையே தேடுவார், இயேசப்பாவையே தேடுவார். எந்த சூழ்நிலையிலும் எது வந்தாலும் கூட சரி, யார் கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். யார் நம்மை விட்டு விலகி போனாலும் கூட ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போகவே மாட்டார். மகனே, நீ ஆண்டவரை தேடுவாய் என்று சொன்னால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை நீ மறந்தால் அவர் என்றென்றைக்கும் உன்னை என்ன பண்ணுவாரு? கைவிட்டு விடுவார். என்றென்றைக்கும் அவர் மறந்துடுவார். அதனால நீ மறக்காதே, எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவரையே தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். சகல ஆசீர்வாதத்தோடு கூட உன்னை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் நம்ம எல்லாருமே கண்களை மூடுவோம். நம்முடைய முழு குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தில் அநேகருடைய பிறந்த நாள், இந்த மாதத்தில் அநேகருடைய திருமண நாள், அவங்க எல்லாவற்றிற்காக குடும்பங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு நன்றி பலிகளை, நன்றி ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு நிச்சயமாய் தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஆகவே நீங்கள் எல்லோரும் முழு இதயத்தோடு கூட
என்னை தேடுவீர்களானால் நிச்சயமாய் நான் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே மிக பொறுமையோடு தாழ்மையோடு கூட உட்கார்ந்திருந்த அருமையான சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, சிறு பிள்ளைகளை, டீனேஜ் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட, இஸ்ரவேல் ஜனங்களே, யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பேன், உங்களுக்காக நான் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியாக எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் தீமைக்காக அல்ல, எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு ஏதுவாக, சந்தோஷத்திற்கு ஏதுவாக, நிம்மதிக்கு ஏதுவாக நாங்கள் உண்மையே தேடுகிறவர்களாய், உண்மையே நம்பி வாஞ்சிக்கிறவர்களாய், உண்மை சிநேகிக்கிறவர்களாய், உண்மை அன்பு செய்கிறவர்களாய், வேதத்தை அனுதினமும் தேடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை மாற்றுகிறதற்காய் துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். இங்க வந்தவர்கள் யார் யார் உள்ளத்துல என்னென்ன ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே, எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரத்தை வைத்து சுகப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இங்க மத்தியில வந்திருக்கிற குழந்தை கையிலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகளுக்கு இருக்கிற எல்லா ஜுரம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. சாலமோனை தொடுங்க ஆண்டவரே, ஆரோனை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் சிறு பிள்ளைகள் மேல் உடைய கைகளை வைத்து ஆசீர்வதித்து நடத்துங்க. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கை இதயத்தின் மேல் வைத்து நல்ல சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவரை தேடுகிற அத்தனை ஜனங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே அருமையான வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசினார் இல்லைங்களாமா? என்ன கருத்தோடு பேசினார்? தேவனை, தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், அப்பொழுது நாம் என்ன பண்ணுவோமா? கண்டடைவோம். இந்த நாட்களிலே முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது மற்ற எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஜெபத்தொட்டு செய்கிறேன் 48வது பாடல். தேடி வந்த தெய்வம் இயேசு. இன்னைக்கு தேவனை தேடினோம், அவரை தேடின உடனே என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த முழு பாடல்ல இருக்கிறது. அந்த பாடலை பாடி இன்னும் அதிகமாய் தேவனை தேடுவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. பாடல் புத்தகத்திலே 48வது பாடல். ஆமென், ஆமென். 48 பாடல் நம்பர். நன்றி அப்பா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார், ஆவி பொழிந்த என்னையே தாவி அழைத்திட்டார், பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார், ஆவி பொழிந்த என்னையே தாவி அழைத்திட்டார், அன்பே அவர் பெயராம், அன்பே அவர் பெயராம், அருளே அவரின் மொழி
இருளே போக்கும் ஒளியாய் தேடி வந்த தெய்வமே என்னை தேடி வந்த தெய்வமே வாழுகின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமே வாழுகின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமே இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம் இருளும் புயலும் மறட்டுமே இதயம் கலங்குமோ இறைவா இயேசுதேவா இறைவா இயேசுதேவா இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும் உம்மை நாடும் என்றும் உம்மை நாடும் தேடி வந்த தெய்வமே உம்மை தேடி வந்த தெய்வமே வாடின்ற என்னையே வாழ வைத்திட என்னை தேடி வந்த தெய்வமே வாடின்ற என்னையே வாழ வைத்திட என்னை தேடி வந்த தெய்வமே தேடி வந்த நம்மை வாழ வைக்கும் தெய்வம் யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே சொன்ன மாதிரி தேவன் இயேசுவையே தேடுவோம், கண்டடைவோம். எல்லா காரியத்திலும் எல்லா விஷயத்தையும் அந்த கர்த்தர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா நன்மையான காரியங்களை செய்வார். God bless you all. Be safe. Jesus is coming.